ஜாதகம் என்பதே 4 இருக்கு. ஒருத்தர் கண்டியில பிறந்தான்றாங்க, ஒருத்தர் பாலக்காடுன்றாங்க. அப்போ பெரும்பாலான அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்கள் சரியான ஜாதகம் யாரிடம் இல்லை. ஆனா அவருடைய ஜாதகம் என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பெருமை. ஒரு நாட்டின் ஜாதகத்தை வைத்து தான் தலைவனை முடிவு செய்ய வேண்டுமே தவிர தனி நபரை வைத்து பண்ணக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டின் ஜாதக நிலவரம் இந்த தீபாவளி நெருக்கத்தில் பழைய மூத்த அரசியல்வாதிகள் சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதான் குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு தான் தனுசுடைய அதிபதி. 8ஆம் இடம்ன்றதே மறைவிடம் தான். அப்ப மறைவிடத்தில் பலவிதமான சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குரு இருக்கும் இடம் நாசம், பார்க்கும் இடம் விருத்தி. அப்போ இருக்கும் இடம் நாசம்னா கடகம் என்பது காவேரி. அவர் கடகத்துக்குள்ள வந்த உடனே காவேரி பிரச்சனை பெருசாயிடுதா? 3 இடத்துலையும் நிலச்சரிவு. உத்தரகாண்ட்ல 1, வயநாடுல 1, கர்நாடகால 1. அதே போல கட்டிடமே பூமிக்குள் புதையக்கூடிய வழிகள்லாம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டின் ஜாதக நிலவரை பார்க்கணுமா, இல்லாட்டி விஜய் அவர்களோட ஜாதகத்தை பார்க்கணுமா, இல்லாட்டி பிற கட்சி தலைவரோட ஜாதகத்தை பத்தி பார்க்கணுமான்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருடைய சரியான ஜாதகமும் யாரிடமும் இல்லை. காரணம், 12.15 ஒருத்தர் பிறந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் 12-14க்கும் பிறந்திருக்கலாம், 12-16க்கும் பிறந்திருக்கலாம். 1 நிமிட வித்தியாசம் நிகழும். ஓகே, அந்த 1 நிமிட வித்தியாசம் தான் வாழ்க்கையே. துல்லியமான அந்த இது. ஆமா. ஓகே, இப்ப இரட்டை குழந்தைக்கு எவ்வளவு வித்தியாசம்? 1.5 நிமிஷம் தான். அந்த 1.5 நிமிஷத்தில் வாழ்க்கையே மாறி போயிடும். வாழ்க்கை மாறிடும். அவ்வளவு துல்லியமான ஜாதகம் யாரிடமும் இல்லை. அவங்கவுங்க வீட்டிலேயே இருக்காது. காரணம், அந்த நேரத்தில் கடிகாரம் சரியான மணியை காட்டியதான்னு தெரியாது யாருக்கும். பிரசவ நேரத்தில் ஜாதகம்லாம் 2வது தான். குழந்தையை காப்பாற்றதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ கடிகாரம் சரியாக ஓடித்தா ஓடலையான்றது யாருக்கும் தெரியாது. அப்போ அதை வைத்து கொண்டு ஜாதகம் பார்ப்பது என்பது சரியானதாக இருக்காது. நீங்கள் பொதுவாக போய் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜாதகம் என்பதே 4 இருக்கு. ஒருத்தர் கண்டியில பிறந்தான்றாங்க, ஒருத்தர் பாலக்காடுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ பெரும்பாலான அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்கள் சரியான ஜாதகம் யாரிடம் இல்லை. ஆனா அவருடைய ஜாதகம் என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். ஆனா அது சரியானதான்னா கிடையாது. கண்டிப்பா. அப்போ ஒரு நாட்டின் ஜாதகத்தை வைத்து தான் தலைவனை முடிவு செய்ய வேண்டுமே தவிர, புரியுதா உங்களுக்கு, தனி நபரை வைத்து பண்ணக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டின் ஜாதக நிலவரம் என்ன? தமிழ்நாடுனா தனுசு ராசி தான் தமிழ்நாட்டின் ஜாதக அடையாளம். ஏன்னா தனுசுனா கோவில்னு அர்த்தம். நம் தமிழ்நாட்டுடைய அரசு முத்திரையே கோவில் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாள்னு தெரியும் எல்லாருக்கும். தனுசு ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம் எது? மார்கழி மாதம். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு விசேஷமான மாதம் எது? மார்கழி மாதம். ஓகே. அப்போ தனுசு ராசி தான் தமிழ்நாட்டை குறிக்கும். அப்போ அதிலிருந்து கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கறது தான் நல்ல முடிவாக அமையும். ஓகே. அதான் குரு இப்ப 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு தான் தனுசுடைய அதிபதி. அவரே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப எவ்வளவு பிரச்சனைன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. 8ஆம் இடம்ன்றதே மறைவிடம் தான். அப்ப மறைவிடத்தில் பலவிதமான சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு மறைவிடத்தில் பலவிதமான சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1. 2வது, குரு இருக்கும் இடம் நாசம், பார்க்கும் இடம் விருத்தி. இதுதான் கணக்கு. அப்போ இருக்கும் இடம் நாசம்னா கடகம் என்பது காவேரி. காவிரி. அவர் கடகத்துக்குள்ள வந்த உடனே காவேரி பிரச்சனை பெருசாயிடுதா?
கண்டிப்பா. அப்போ இந்த ஓராண்டு காலம் குரு கடகத்தில் இருக்கும் வரை காவேரி பிரச்சனை பெரிய அளவாக இருக்கும். நமக்கும் கர்நாடகத்திற்கும் பலவிதமான மன வேறுபாடு உண்டாகும், சண்டை. ம், ம், ம். அப்போ இதெல்லாம் நமக்கும் கர்நாடகாவுக்கும் உள்ள பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கும். இதுதான் வந்து இப்போ ஜாதகத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே. இயற்கை சீற்றங்கள்ல மாற்றம் வரும் அப்படின்ற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. வேற ஏதாவது கொரோனா போன்ற நோய்கள் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அதாவது தொற்று நோய் பெரிய அளவில் வராது. ஓகே, ஆனால் தண்ணீரால் பிரச்சனை வரும். ஓகே. இந்த நவம்பர், டிசம்பர் கடுமையான மழை பொழிவினால் பல இடங்கள் மூழ்கி போகும். மறுபடியும் ஃப்ளட் வர்றதுக்கு. ஆமா. ஓகே. 2015 என்ன நடந்தோ அதே தான் நடக்கும். அதை விட கூட அதிகமாக கூட இருக்கலாம். காரணம், அதாவது சனி பகவான் விருச்சிக ராசியில் இருந்தார். இப்ப சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். ம், ம், ம். அதனால தான் அந்த அந்த ஆண்டுகள்ல மழை வந்தே ஆகும். ஓகே. கடுமையான மழை வரும். அந்த மழையால் நல்லதை விட அது வந்து கடலில் போய் சேரும். ம். தேக்க முடியாது. ஓகே. அந்த மாதிரியான ஒரு இயல்பு வரும். ஓகே. இப்ப தற்போதைய ஆட்சி விஜய் அவர்களோட தலைமையில நடந்துகிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் பண்ணாத தப்புக்கு அவர் கட்சி நபர்கள் சொன்ன வார்த்தை பிழைகளுக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்கிற நிமிடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர்னால பிரச்சனை கிடையாது. அவர் கட்சியினால தான் பிரச்சனை அவருக்கு வருமா? அதுதான் நான் சொல்றேன். அவர் எப்பவுமே ஊழலுக்கு எதிரானவர். ஆ. தவறான பேச்சு பேச மாட்டார். எல்லாம் சரிதான். அவர் கட்சி ஆனா, நபர்கள்னால. கட்சி நபர்களால் ஓகே. எப்பவுமே உங்களுக்கு புல்லுருவிகள் இருக்க தான் இருக்கும். ம். இப்போ நெல் மட்டுமே முளைக்காது, புல்லும் முளைக்கும் கூடவே. கண்டிப்பா. அது மாதிரி சில நபர்களால் சில தவறால் இப்போ மட்டும் இல்லை, ம். எதிர்காலத்திலும் இந்த ஓராண்டு காலமும் ஓகே. பலவிதமான சங்கடங்கள் வெளி ஆட்களை விட உள் ஆட்களால் தான் வரும். அப்போ ஏன்னா அனுபவ குறைவுன்றது தான் விஷயம். ஓகே. ஆனா அனுபவம் குறைவு இருக்குன்றீங்க. அப்போ அனுபவசாலியா இருக்கிற பிற கட்சிகளுக்கு இந்த டிசம்பர் மாசம் அடுத்த 1 வருடம் வரக்கூடிய காலங்கள்ல வந்து மீண்டும் பலம் பெற வாய்ப்பு இருக்கா? வலிமை பெற முடியாது. ஓகே, அவர் கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஓகே. அதாவது கட்சியுடைய தூண்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களே விலகி போவார்கள் ஓகே. அந்த கட்சியை விட்டு. ஓகே. திமுகவா இருந்தாலும் சரி, அதான் அதிமுகவா பிரதான இருந்தாலும் கட்சி ஓகே, அப்படி பேசிப்போம். ஓகே, பிரதான கட்சி. ஓகே. ரெண்டாவது, இந்த தீபாவளி நெருக்கத்தில் ம். பழைய மூத்த அரசியல்வாதிகள் சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ம். சில குற்றங்களுக்காக, பழைய குற்றங்களுக்காக சிறை செல்லுவார்கள். ஓகே. அது நடக்கும். இந்த தீபாவளியுடைய விசேஷ செய்தி அதுதான். அது எந்த ஒரு கணிப்புல நீங்க சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவாக 12ஆம் இடம்ன்றது சிறைன்னு அர்த்தம். ஓகே. அப்போ முக்கியமான நபர்களுக்கு உரிய கிரகங்கள் என்ன? ம். அப்போ தனுசுக்கு 12ஆம் இடம் என்ன? விருச்சிகம். ம். அப்போ அதை சேர்ந்தவர்கள் சிறைக்கு செல்லுவார்கள். ஓகே. இதுதான் எல்லாமே ஜோதிட கணக்கு தான். ம், ம், ம். நமக்கு எந்த விதமான எந்த கட்சியோடையும் தொடர்பு கிடையாது, கண்டிப்பா. காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ம், ம், பொதுவாக ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ம். இந்த நிலைமைகள் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது? ஓகே. இப்போ 1950 எப்படி இருந்தது? ம், இப்போ அதோடைய கிரக மாற்றங்கள் இப்போ எப்படி நடந்திருக்கு? ம், 30 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன மாற்றம் ஏற்படும்? ம், 120 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன மாற்றம் ஏற்படும்? இப்படிலாம் கணக்கு இருக்கு. ம், ம். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தான் கோச்சார கிரகங்களை வைத்து நம்ம பலன் சொல்றோம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க, இங்க பூகம்பம் வரும், இங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்குது. 3 இடம் நான் சொன்னேன். 3 இடத்துலையும் பூகம்பம், நிலச்சரிவு. ஆமா. பூகம்பம் இல்லை, நிலச்சரிவு நிலச்சரிவு நடந்தது. நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல உத்தரகாண்டில் 1, வயநாட்டில் 1, ம். கர்நாடகாவில் 1. ஆமா, இது 3ம் நடந்தது. ஆமா. அதே போல இன்னும் சில இடங்கள்ல இதே போல கட்டிடமே பூமிக்குள் புதையக்கூடிய வழிகள்லாம் இருக்கு. ஓகே. அது எந்த இடம்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையோட இருப்பாங்கல்ல? சொல்ல அதாவது முடியுமா? அது வந்து பெரும்பாலான நகரங்கள்ல நடக்கும்.
பெரும்பாலான நகரம்னா சென்னை, பம்பாய், ம். கல்கத்தா, டெல்லி. ஓகே. இந்த நகரங்களில் சில பெரிய கட்டிடங்கள் நிலத்துக்குள் அமிழ்ந்து போகும். ம். இல்லை சில கட்டிடங்கள் இடிந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. எல்லாமே இந்த டிசம்பருக்குள்ள நடக்கும். ஓகே. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. கேரளாவில் கட்டாயமா. ஓகே. நம்ம நேயர்களுக்காக நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.